ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஆர்ஆர் vs ஆர்சிபி மேட்சோட ரிவ்யூ தான். அதாவது ஃபர்ஸ்ட் 1 ஹவர் பாத்தீங்கன்னா மழை வேற இருக்கு. அதுக்கப்புறம் ஆர்ஆர் டாஸ் வின் பண்ணி ஆர்சிபியை பேட்டிங் கொடுத்தாங்க. பிச்சை பார்க்கும்போது கொஞ்சம் ஏடா குளமா தான் தெரியுது. ஃபர்ஸ்ட் பவுலிங் போவோம் தான் ஆர்ஆர் முடிவு பண்ணாங்க. ஏன்னா மும்பையோட பண்ணும்போது பேட்டிங் ஆடினாங்க, பேட்டிங் கொடுத்தாங்க, இருந்தாலும் சூப்பரா பண்ணாங்க, மேட்ச் ஜெயிச்சாங்க. ஸோ பேட்டிங்கும் நல்லா வருது, பவுலிங் தான் ட்ரை பண்ணணும்னு ட்ரை பண்ணாங்க. வழக்கம் போல ஆர்சிபி பேட்டிங் இறங்கினாங்க. வந்ததுமே பிளிப்சால்ட் காலி முடிஞ்சு. அதுக்கப்புறம் படிக்கல், கோலி அப்படி வரிசைக்கா ஒவ்வொரு ஆளா தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரன் ரேட் பாத்தீங்கன்னா நல்லா போயிட்டு தான் இருக்கு, ரன் வந்துகிட்டே தான் இருக்கு. அந்த இடத்துல ஸ்டெபிலிட்டியா ஒரு பிளேயர் ஒரு 2 ஓவர் 3 ஓவர் நிக்கிற மாதிரி இல்ல. நின்று இருந்தாங்கன்னா கேம் மாறி இருக்கும். அந்த இடத்துல நிக்க முடியாம டக்கு டக்குன்னு வரிசைக்கா விக்கெட் உள்ள ஆரம்பிச்சிருச்சு. எதிர்பார்க்காத பாலுக்குலாம் விக்கெட் உழுது. கோலி அவுட்டு, தேவதர் படிக்கலாம் அவுட்டு, பிளிப்சால்ட்டும் காலி, வரிசைக்கா எல்லாருமே காலி. என்ன பண்ணன்னு தெரியல. கேப்டன் படிதர் கொஞ்சம் நின்று ஆடினாப்புல 63 ரன் அடிச்சாப்புல. அதாவது பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா ஓவரும் அடிக்காம பர்டிகுலர் ஓவர் மட்டுமே டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நாண்ட்ரி பர்கர் ஓவரு, இங்கிட்டு பிஸ்னாய் ஓவரு, அந்த மாதிரி ஒவ்வொரு ஓவரா டார்கெட் பண்ணி போனதுனாலதான் அந்த 201 அடிக்க முடிஞ்சுச்சு. சரியா, முக்கியமா பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல வெங்கடேஷ் ஐயர் வர இம்பாக்ட் சப்பா கொண்டு வந்துட்டாங்க. சரி, அவரு பந்தும் போடுவாரு, சரி இம்பாக்ட் சப்பாவே கொண்டு வருவோம், பேட்டிங் தேவைப்படுதுங்கிறக்காண்டி 200 வருமாங்கிற டவுட்டுக்காண்டி அவர் கொண்டு வந்தாங்க. பரவாயில்ல, 200 வந்துருச்சு. ஏன்னா பாத்தீங்கன்னா 76க்கு 5 விக்கெட் கைஸ். 76க்கு 5 விக்கெட்டு ஒரு டீம் விட்டுருக்காங்கன்னா அவங்க எப்படி 200 ரன்னுக்கு வந்தாங்க? அப்ப ஆப்போனன்ட் டீம் பவுலிங் எந்த அளவுக்கு வீக்கா இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. சரியா, அந்த அளவுக்கு தான் வீக் ஆறாரு. ஏன்னா 76க்கு 5 விக்கெட்னா 140 130க்கே சுருட்டி இருக்கணும் 10 விக்கெட். அங்க விட்ட மேட்ச் 200 வரைக்கும் வந்துருச்சு. பட் அவங்க கிட்ட ஒரு நல்ல பேட்டிங் யூனிட் இருக்கிறதுனால தப்பிச்சாங்க, இல்லைன்னா அடி வாங்கிட்டு தான் போயிருப்பாங்க ஆறாவது. இருந்தாலும் ஆர்சிபி சூப்பரா பேட்டிங் ஆனாங்க. 201 ரன் எல்லாம் எதிர்பார்க்காத ரன்னு, எப்படி கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. படித்த தரமான பேட்டிங்கு. வெங்கடேஷ் ஐயரும் சூப்பரா பண்ணாப்புல. ரோமாரியஸ் எஃபர்ட்டும் அவருக்கு தகுந்த மாதிரி எப்பயும் அடிக்கிற மாதிரி 20 ரன் அடிச்சு விட்டு போனாரு. பட் அந்த பக்கம் பவுலிங்ல பாத்தீங்கன்னா ஜாப்ரா ஆஜரும் பிஸ்னாயும் தரமான பவுலிங் கொடுத்தாங்க. ஆளுக்கு 2 விக்கெட். எக்ஸ்பென்சிவா தான் போச்சு எல்லாரும் ஓவரும். பட் இருந்தாலும் 2 விக்கெட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்ஆர் பேட்டிங் இறங்கினாங்க. 202 அடிக்கணுங்கிறது ஒரு பெரிய டார்கெட் தான். சரியா, முன்னாடி எல்லாம் 200 அடிக்கணும்னா பெரிய டார்கெட்டா இருக்கு. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இதான் ஒரு பேசிக் டார்கெட் மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க. எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலும் வைபவ் சூரியவன்சியும் தரமான அடி. அது எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் கனெக்ட் ஆகி போகும்போது கரெக்டா ஏசர் விட்டு தூக்கிட்டாப்புல. பரவாயில்ல. அடுத்து த்ரூ ஜுரல் ஓரமா வேடிக்கை பார்த்தாப்புல வைபவ் சூரியவன்சி அட்டி பிரிக்க ஆரம்பிச்சாப்புல.